லோன்லாம் வாங்கி ஒரு 25 to 30 இயர்ஸ்க்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி பயங்கரமா ஒரு வீடு கட்டி எல்லாரும் நம்மளை பார்த்து வாவ் எப்படா இந்த வீடை கட்டினா நம்மளை ஏழமா பார்த்தவங்க நம்ம பயங்கரமா வீடு கட்டணும்டா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அது வாங்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்களும் அப்படிதான் கட்டி இப்போ அவசரப்படுறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் இதுதான் அவசரப்படுறாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் இப்போ ஏன்டா வீடு கட்டணும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்றாங்க. Why? Because there are two mindset. நம்ம ஸ்டேஜ்ல டாபிக்ல போயிடும். There are two mindset. One is the poor mindset and the other is the wealthy mindset. Poor mindset தான் ஒண்ணு இல்லை. இப்ப poor mindsetல இருக்க எப்படி திங்க் பண்ணுவோம்னா நாங்க எப்படி திங்க் பண்ணோம்னா நாங்க வந்து இப்போ வீடு கட்டணும். எதுக்கு கட்டணும்னா எங்களுக்கு வந்து அது நீடு இல்லை. எங்களுடைய ஃபினான்சியல் கேப்பபிலிட்டி விட அதிகமா லோன் வாங்கி அதை இஎம்ஐ கட்டலாம்னு ஒரு நம்பிக்கையில வாங்கினோம். பட் ஜஸ்ட் வாட் நடுவில் எங்களுடைய பிசினஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகி அந்த இஎம்ஐ கட்ட முடியாம நாங்கள் சஃபர் ஆகிறோம். ஏன் அந்த முடிவு அந்த வீடை கட்டணுங்கிற ஏன் அந்த முடிவை எடுத்தோம்னா எல்லாரும் முன்னாடி பயங்கரமா அந்த வீடு கட்டணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இந்த வீடு கட்டினாதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இமேஜ் அந்த ஒரு இதனாலே எங்களுக்கு முடியாத கேப்பாசிட்டி எங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி நாங்கள் லோன் வாங்கி அந்த வீடை கட்டணும். வீடை கட்டி அவசரப்படுறாரு நம்ம தான். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த புவர் மைண்ட்செட். எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க சாரி எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க அப்ப என்ன ப்ரோ கடைசியில வீடே கட்டக்கூடாதா, ரெண்டு கொடுத்துட்டே இருக்கணுமா, நீங்க மட்டும் வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாங்க வீடு கட்டி அவசரப்படுறது உங்களுக்கு சொல்றோம், கைண்ட்லி டேக் இட், இல்லாட்டினா உங்களுடைய சொல்லி சொல்றோம். திஸ் இஸ் த புவர் மைண்ட்செட். வெல்தி மைண்ட்செட் என்னன்னா இப்ப அதே வீடு கட்ட லோன் இருக்குல்ல அதை ஒரு லேண்ட்லயோ ஒரு பிளாட்லயோ 10 இயர்ஸ்க்கு வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த லேண்ட்ல ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆர் பிக் போர்ஷன் அதை வித்து அந்த ஹவுஸை எந்த ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம பீஸ்ஃபுல்லா கட்டுறது தான் வெல்தி மைண்ட்செட். ஓகேவா? திஸ் இஸ் த கேட்ச். அண்ட் த செகண்ட் திங் என்னன்னா it is about the depreciation. The depreciation புரிஞ்சிட்டாலே லேண்ட் வாங்கலாமா இல்ல ஹவுஸ் வாங்கலாமான்னு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நான் இன்வெஸ்ட் பண்றதா இல்ல எனக்கு வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கட்டலாம். அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அது நீங்க ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்ணும்போது எந்த ஒரு குறையை நீங்க சொல்ல மாட்டீங்க. பட் உங்களுடைய ஃபினான்சியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க லோன் வாங்கி கட்டுறது பெட்டர் அண்ட் பெஸ்ட் அவ்வளவுதான். அண்ட் செகண்ட் திங் இஸ் த டிப்ரிசியேஷன். இந்த டிப்ரிசியேஷன் ஹோல் கான்செப்ட் எப்படின்னா இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்க வீடு கட்டினா அந்த மொமெண்ட்ல இருந்து அந்த வீடுனுடைய டேமேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த வீடு பழசாகிட்டே தான் இருக்கும், அதனுடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு கார் இல்ல ஒரு பைக் ஷோரூம்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்து அந்த செகண்ட்ல இருந்து அதனுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க அப்பதான் எடுக்கிறீங்க இந்த பைக் எனக்கு வேணாம் நடக்காது. நான் ஒரு சினாரியோ சொல்றேன். அஸ்யூம் இப்ப நான் அந்த பைக் நான் எடுத்துட்டு வரேன், வந்தோடனே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு விற்க தோணுது அப்படின்னு சொல்லி திரும்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுப்பான், வாய்ப்பே இல்லை. அதை விட எப்படியே கம்மியான ரேட், ஒரு 1000 கம்மியானதா இருக்கும், 1000 கூடவே இருக்கும், அந்த மாதிரி கம்மியான கொடுப்பான். அதே தான் ஹவுஸுக்கும். பட் கெஸ் வாட், அது கீழே இருக்க அந்த லேண்ட் இருக்குல்ல அது குறையுமா? குறையாது. அது அப்படியே தான் இருக்கும், அப்ரிஷியேட் ஆகும். ஒண்ணு அப்படியே இருக்கும் இல்லைன்னா அப்ரிஷியேட் ஆகும். இந்த ரெண்டை விட்டு அது வேலையில கீழே குறைக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஹவுஸ் அப்படி இல்லை, இது கண்டிப்பா டிப்ரிஷியேட் ஆகிற ஒரு அசெட் தான். அதுலயும் இந்த மாதிரி நான் லோன்லாம் வாங்கி நான் அப்படிலாம் பண்ணி நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சா this is not a good idea. This is not the best decision to make in the finance. ஓகேவா? ஏன்னா நாங்க மேக் பண்ணோம் சொல்லி. The second thing is okay, நீங்க சொல்லிட்டீங்க ப்ரோ லேண்ட் தான் வாங்க முடிவு பண்ணேன். லேண்ட்ல எப்படி நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, இந்த ஒரு ஐடியா வந்து அப்படின்னா there are 5 main pillars. என்ன பார்ப்போம்? First is the location. And the second வந்து the future development it has. And the third என்னன்னா legal verification. And fourth என்னன்னா the price. And the fifth என்னன்னா the exit demand, which is very important. ஓகேவா? The first one location னா there are main things. அது நான் வந்து ஸ்கிரீன்ல போறேன், இல்லைன்னா நானே சொல்றேன். லொகேஷன் பாத்தீங்கன்னா the main road connectivity கண்டிப்பா இருக்கணும், பக்கத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பா பார்த்துக்கணும். அண்ட்
மெயினான ஜங்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போக எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் த லேண்ட் the land is surrounded and the surroundings எப்படி இருக்குன்னு பார்க்கிறது better. And the second thing is the future developments. Future-ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்னா இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்களா, இல்லை பக்கத்தில் என்னென்ன நடக்கும்போது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷன், லாங் டேர்ம் விஷன்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்க்கணும். அண்ட் தேர்ட் திங் இஸ் த லீகல் வெரிஃபிகேஷன். லீகல் வெரிஃபிகேஷன்னா அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லேண்ட் வச்சிருந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் தரவா செக் பண்ணிடணும். இந்த லாயருக்கு இருக்கிற காசு அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி எப்படி கிடைக்கும்னா அந்த தனியா செல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பண்ண மாட்டாங்க. இஃப் தே ஹேவ் தி எத்திக்ஸ் இருந்தா அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி இந்த ஸ்கேமரா இருந்தாங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேண்ட் சொல்லிட்டு லீகலா ரொம்ப கோலரான லீகலா இருக்கும், அதை அப்படியே உங்க நல்ல தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சென்னை ஆர் தமிழ்நாடு அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they are in the long term business, right? And அவங்க கவர்மெண்ட்டுடைய லாஸையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணணும்னா அவங்க கண்டிப்பா பிரச்சனை சந்திப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல பண்ண மாட்டாங்க. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தி கம்பெனிஸ். ஓகேவா? திஸ் இஸ் த லீகல் வெரிஃபிகேஷன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோர்த் திங் என்னன்னா the price பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பிரைஸ் பாயிண்ட் இது வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. கம்மியா இருக்கக்கூடாது ஏன் சொல்றேன்னா, இந்த சரௌண்டிங் மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம், 3000 per square feet வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். பட் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 1800 999 கொடுக்குறாங்கன்னா நீங்க உடனே போய் ஓகே நம்ம கிடைச்சி கிடைச்சிச்சு எல்லாரும் மாஸ் பண்ண போறோம் நம்ம எல்லாத்தையும் சொல்லி நினைச்சிடவே கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரு ரேட்டுக்கு இதே இவ்வளவு கம்மியா வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு இருக்கும்ல, அப்ப சரௌண்டிங் விசாரிச்சு பார்க்கணும் என்ன இருக்கு, ஏன் உங்களுக்கு கம்மியா வைக்கிறாங்க, இது மோஸ்ட் வெரி சக்சஸ்ஃபுல் டீல் அப்படின்னு நினைச்சு போய் உள்ள போயிடக்கூடாது. அதுக்கு பதிலா ஏன் ஒய் தே ஆர் செல்லிங் வெரி லோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிய வரும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த லேண்ட்ல பிரச்சனை தெரிய வரும். தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை போட்டு வந்துருங்க, இந்த ப்ராப்பர்ட்டியே நமக்கு வேண்டாம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா பிரைஸ் அதிகமா இருக்கும். இப்ப அதே சரௌண்டிங்ல 2500 மார்க்கெட் விற்கிறாங்கன்னா 5000 ஆர் 4000 ஆர் 3500 விற்கிறாங்கன்னா அவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும்? வாங்கவே தேவையில்லை. அதுக்கு கம்மியா இருக்கிற நல்ல லொகேஷன் இருக்கிற அமௌண்ட்டுக்கு கொடுத்து வாங்கி போயிடும் சார். அண்ட் ஃபோர்த் திங் ஃபிஃப்த் திங் இஸ் எக்ஸிட் டிமாண்ட், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிகாஸ் வி சஃபர் ஃப்ரம் இட். நாங்கள் ஒரு லேண்ட் வாங்குறோம், நாங்கள் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு 5 years இருக்கும். ஓகேவா? வி ஹேவ் சடன் பிரேக் டவுன் இன் அவர் பிஸ்னஸ். அண்ட் எங்களுக்கு ஃபண்ட் இல்லை, ஒரே ஃபண்ட் இருந்து ஒரே சோர்ஸ் வந்து அந்த லேண்ட் தான். அந்த லேண்டை விற்றாதான் எங்களுக்கு ஃபேமிலி ரொட்டேஷன், எவ்ரி திங், பிஸ்னஸ் ரொட்டேஷன் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த லேண்டை விற்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேர் இஸ் நோ படி டு பை தி லேண்ட் பிகாஸ் நாங்கள் எப்படி வாங்கி போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போடலாம். which is fine at that time. நாங்க அந்த டைம்ல அந்த முடிவு எடுக்கும்போது அது ஓகேவா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் we have faced many struggles, right? அதனால அந்த லேண்ட் விற்கிற மாதிரி சிச்சுவேஷன். அப்ப பையர்ஸ் யாருமே, இந்த பையர்ஸ் இல்லாதனால எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு தான் தெரியும். அது இந்த விஷயத்துல யாருமே படக்கூடாது. So that I'm telling exit demand is very important. And after 3 months அப்புறம் கன்சிஸ்டண்டா எல்லா brokers எல்லாரையும் பேசி அந்த லேண்ட் ஒரு வழியா ஒரு பையர் வந்து புண்ணியமானது ஒரு டீச்சர் வந்து he is a good man, she is a good woman, அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் அந்த எக்ஸிட் டிமாண்ட். I know you can understand the exit demand what எப்படி சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். This is the main thing to find a good investment property. Okay, and first of all the poor mindset and the wealthy mindset, and the second thing is depreciation, and the third thing is how to select a land. Okay, these are all the things that is very important before you choose to build. நீங்க வந்து ஒரு வீடு கட்ட நினைச்சாலும் சரி, ஒரு லேண்ட் வாங்க நினைச்சாலும் சரி, இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் இப்போ சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மனசால பிடிச்சிருந்தா, யாருக்காவது நான் கட்டல, எனக்கு பிடிச்சிருப்பா நான் கட்ட போறேன் அப்படின்னா தாராளமா கட்டலாம். பட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கட்டுறது பெட்டர் அண்ட் த பெஸ்ட். ஓகே, அண்ட் we are launching the best investment in Chennai right now.
அண்ட் உங்களுக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ டு அவர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அங்க ஃபில் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஃபார்ம் இருக்கும். அதுக்குள்ள போய் உங்க டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணினா உடனே ரைட் அவே நம்மளுடைய டீமுடைய கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபில் த ஃபார்ம். ஓகே, பை.